இறையன்பில் பிரியமான தோழமைகளே, இந்த காணொளியில் யுஎஸ்ஏவில் அமைந்துள்ள லேடி குயின் ஆஃப் பீஸ் என்னும் தேவாலயத்தை பற்றி காண்போம். இந்த தேவாலயம் நியூஜெர்சியில் 400 மேவுட் அவென்யூ என்னும் முகவரியில் அமைந்துள்ளது. புனித திருத்துவத்தின் மிஷனாக இருந்த இந்த ஆலயம் மக்கள் தொகை அதிகரிப்பால் 1948 ஜூன் 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தனி பங்கு கோயிலாக நிறுவப்பட்டது. இதன் வரலாற்று சிறப்பம்சம்: 1946இல் பிரான்சிஸ்கன் சபையினர் புதிய தேவாலயத்திற்கான அவசியத்தை உணர்ந்தவர்களாய் திருமதி கேத்தரின் மோர் மற்றும் எட்வின் ஃபிஷர் என்ற இருவரும் 400 கையெழுத்துக்களை திரட்டி அப்போதைய மேயர் ஹெர்பர்ட் ஹோகன் என்பவரின் உதவியுடன் தனி அந்தஸ்து கோரினர். பேராயர் தாமஸ் ஜே வால்ஷ் என்பவர் ஜூன் 4, 1948இல் அதிகாரப்பூர்வமாக அவர் லேடி குயின் ஆஃப் பீஸ் என்று பெயரிட்டு கத்தோலிக்க ஆலயமாக மாற்றினார். மான்சிக்னோர் யூஜின் எஸ் பெர்க் என்பவர் முதல் நிர்வாகி ஆவார். தற்போது இங்கு ஞாயிறு திருப்பலிகள், மத கல்வி வகுப்புகள் மற்றும் பல்வேறு சமூக நிகழ்வுகளும் நடத்தப்படுகின்றன. கோயிலின் சிறப்பம்சம்: கோயிலின் முகப்பில் 3 பெரிய கதவுகள் காணப்படுகின்றன. வலப்புறம் இயேசுவின் பாடுபட்ட சுரூபம் வெளிப்புற சுவற்றில் காணப்படுகிறது. முகப்பு கதவை கடந்ததும் நேராக மையத்தில் பலிபீடமும் நற்கருணை பேழையும் காணப்படுகின்றன. பலிபீடத்தின் முன் பாடுபட்ட நிலையில் சிலுவையில் தொங்கும் இயேசுநாதரின் சுரூபம் மையத்தில் காணப்படுகிறது. இருபுறமும் மக்கள் அமரும் வண்ணம் இருக்கைகள் காணப்படுகின்றன. பலிபீடத்தின் இடப்புறம் சூசையப்பர் சுரூபம் குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய வண்ணம் அவரை பார்க்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. பலிபீடத்தின் வலப்புறம் அன்னை மரியின் சுரூபங்கள் காணப்படுகின்றன. மேலும் புனித யூதா ததேயு, புனித அந்தோனியார், புனித குழந்தை தெரசாலின் சுரூபங்களும் பக்கவாட்டில் காணப்படுகின்றன. அதே வரிசையில் குழந்தை இயேசுவின் சுரூபம், மிக்கேல் வானதூதர், புனித பாதிரி பியோ இவர்களின் சுரூபங்களும் காணப்படுகின்றன. கோயிலின் உட்புறத்தின் மையத்தில் ஞானஸ்தான நீர்த்தொட்டி அமைந்திருப்பது இக்கோயிலின் சிறப்பம்சமாக காணப்படுகிறது. கோயிலின் உட்புற சுவற்றில் இயேசுவின் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வுகள் பல வண்ண கண்ணாடி ஓவியங்கள் மூலம் சித்தரிக்கப்பட்டுள்ளன. கோயிலின் இறுதி பகுதியில் இடப்புறம் சகாய மாதாவின் படமும் வலப்புறம் திரு இருதய ஆண்டவரின் சுரூபமும் அழகுற அமைந்துள்ளன. இவ்வாலயத்தில் அமைதியின் அரசியாக நமக்காக பரிந்து பேசும் அன்னை நம்மை அன்புடன் அழைத்து அமைதி தருகிறாள்.